नमस्कार श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः श्रीमते श्रीवंशटकोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते श्रीवत्संकारे महादेशिकाय नमः இன்றைய தினம் வாரணமாயிரம் பதிகத்தோட இரண்டாம் பாட்டை நாம் அனுபவிக்க இருக்கோம். நாளைவதுவை மனம் என்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தர்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை புகுதக்க நான் கண்டேன் தோழினான். அழகா சொல்றான் இந்த இடத்துல. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத சொப்னத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. நாளைக்கு என்ன நடக்க போறது அப்படின்னா, நாளைவதுவை மனம், நாளைக்கு அந்த அழகான யுவனாய் திகழக்கூடிய அந்த கண்ணன் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர். அது எப்படி பாருங்க, அவனுக்கு எத்தனை பெயர்கள்னாக்க, அந்த கண்ணன்னு சொல்ற அந்த யுவனுக்கு எத்தனை பெயர்கள்னா, நிருசிம்மன் பெயர், மாதவன் பெயர், கோவிந்தன் பெயர். அழகா அந்த இடத்துல கண்ணன் உள்ள புகுகின்றானே, அந்த இடமானது எப்படி அலங்கரிக்கப்பட்டிருது அப்படின்னு கேட்டாக்க, அழகா பாக்கு மரங்கள்லாம் நட்டு வச்சிருக்காளாம். நிச்சயதார்த்தத்துல கலந்துக்கிறதுக்கோசரம் அந்த பாளை கமுகு பரிசுடை பந்தர் கீழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கு மரங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கே, அதற்கு கீழே கண்ணன், நிருசிம்மன், கோவிந்தன், மாதவன் திருநாமங்களை உடைய அந்த யுவனானவர் உள்ள நுழையறார், புகுந்தார் அப்படின்னு ஆண்டாள் சொல்றார். நாளை வதுவை மனமென்று நாளிட்டு அப்படின்னா, ஏன் கல்யாணமானது நாளைக்கு இல்ல 4 நாள் கழிச்சு, ஏன் இன்னைக்கு இல்ல அப்படின்னு கேட்டாக்க, இன்னைக்கு அப்படின்னா கோதை ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாளா, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எக்ஸைட் ஆயிடுவானா. இது எப்படின்னாக்க, ஒருவன் தண்ணீர் தாகத்துல வாட்டம் கண்டிருந்து அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் தீர்த்தம் கொடுக்கறா வச்சுக்கோங்க, அது அவன் கடகட கடகடன்னு பருகி அவனுடைய அந்த தொண்டையில போய் அந்த ஜலமானது அடைச்சுண்டு அவன் மரணம் நிகழக்கூடிய அளவுக்கு ஒருவன் திடீர்னு அந்த தீர்த்தத்தை ரொம்ப மாதங்களாக பருகாது இருந்து ஒருத்தன் பார்த்தானா, பருகினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் கோதையோடைய எக்ஸைட்மெண்ட். அவளால் அந்த எக்ஸைட்மெண்ட் தாக்கு பிடிக்க முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னாக்க அவளால அப்பயும் அந்த இடத்துல அவளால தாக்கு பிடிக்க முடியாது. அந்த வெயிட், அந்த லாங் வெயிட் அவளால தாங்க முடியாது. ஆனால்தான் நாளைக்கு அப்படின்னு ஆண்டாள் சொல்றா அப்படின்னு. பிரஹர்ஷேனாவருத்தா சா அப்படி ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை யுத்தகாண்டத்தை சொல்வதே போல, ஆஞ்சநேயர் பிராட்டி கிட்ட அதை ரிலே பண்ணும்போது வெற்றி ராமர் வெற்றி ஈட்டி விட்டார், ராவணனை சம்ஹாரம் செய்தார் அப்படின்னு சொல்றச்சே பிராட்டிக்கு அப்படியே தொண்டை அடைக்கிற அளவுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டுதான். அவளை பேச வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆஞ்சநேயர் ஒரு சில டாக்டிக்ஸ் அவர் யூஸ் பண்றார். அவள் சந்தோஷத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா இதுக்கு மேல சந்தோஷம் ஜாஸ்தியா இருந்து ஏற்கனவே தொண்டை அடைக்கிற அளவுக்கு அவளுக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்னா அவளோட சந்தோஷத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும், அப்பதான் அவளால பேச முடியும். இதே சந்தோஷத்துல இருந்தா ரொம்ப கஷ்டமாயிடும் சொல்லிட்டு, கிம்துவம் சிந்தைய ஸ்ரீதேவி, என்ன நினைச்சுட்டு இருக்கீங்கோ தெரியலையே, நான் இவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்றேன், நீங்க ஒண்ணுமே பேசாத இருக்கேளேன்னு ஆஞ்சநேயர் சீதா பிராட்டிய பேச வைப்பதற்காக சொல்றா. உடனே அவ சொன்னா, இல்ல இல்ல, எனக்கு நீங்க சொன்ன செய்தி கேட்ட உடனே அளவு கடந்த ஆனந்தம், அதீத ஆனந்தம் ஏற்பட்டது.
அப்படியே தொண்டையெல்லாம் அப்படியே அடைச்சுண்டு நின்று எடுத்து தெரியுமா அவன் சந்தோஷத்துல. பேச்சு வரல, பேச்சடைஞ்சு போய் நின்னேனா அப்படின்னு சீதை சொன்னான். ஆனா கோதையோ இன்னொரு புறத்துல பார்க்கறச்சு ஸ்பீச்லெஸ் ஆளு. இப்படி பேச்செல்லாம் நின்று போய் ஒன்றும் கோதை நிக்கல. அவன் அவளோட சந்தோஷத்தை யார் இடத்துல சொல்றா? சகி இடத்துல சொல்றா. கோளரி அப்படின்னாக்க கோள் அரி. அரி அப்படின்னாக்க இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அரி அப்படின்னு நரசிம்மனுக்கு இருக்கிற இன்னொரு பெயர். திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் அரி உருவாகி அரிய அழித்தானே பந்தனை தீர பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் இல்லையா? அதனால அரின்றது ஒரு பக்கத்துல நரசிம்மனை குறிக்கும். இந்த இடத்துல சொல்லும் பொழுது அழகா அப்படி கம்பீரமா இருக்கக்கூடிய ஒரு சிங்கம், அந்த மாதிரி சிம்ஹ கதியில பெருமாள் வந்தார் ஆண்டாள். சிம்ஹ நடையில அப்படி பெருமாள் கர்ஜிச்சுண்டு வந்தார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ஒரு சிங்கம் மாதிரி பெருமாள் அப்படி நடந்து வந்தார் அப்படின்னாக்க, மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறகும் சீரிய சிங்கம் அறிவூற்று தீவிழைத்து அப்படின்னு ஆண்டாளே திருப்பாவையில சொன்னாலும் இல்லையோ, அப்படியாக பெருமாள் சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். சீரிய சிங்காசனம்னா அப்படி சீரண்டு சிம்மகதியில அப்படி கம்பீரமா பெருமாள் நடந்து வந்தார்னா ஆச்சரியமா இருக்கும். ஸ்ரீரங்கத்துல உற்சவமூர்த்தி நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து வெள்ள புறப்பாடு கண்டருளர்ச்சே ஆச்சரியமா சேஷகதியில ஒருவர், சிறப்பகதியில ஒருவர், அழகா சீறிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பாம்பனுடைய நடை அழகு நம்பெருமாள்டான்னு பார்க்கலாம், அனுபவிக்கலாம். வெளியில வரைச்சே அப்படியே ஒரு சிங்கம் எப்படி கம்பீரமா நடந்துட்டு வருமோ அந்த மாதிரி இருக்கும். நம்பெருமாள் ஒய்யார நடையே அப்படிதான் இருக்கும். நம்பெருமாளுக்கு நடை அழகு, வரதனுக்கு கொடை அழகு. வரதனுக்கு கொடை அழகு, வரதனுடைய ஒரு உற்சவத்தில அந்த ரெட்டை கொடை போடுவா பாருங்கோ, அந்த கோபுரத்துக்கு வாசல்ல பந்தல்லாம் தாண்டி ஆச்சரியமா இருக்கும். அப்படி அந்த கொடைய போடுற வரைக்கும் வரதன் பெசாத இருப்பார். அந்த 2வது கொடைய பெருமாளுக்கு மேல போட்டாச்சு அப்படின்னா பறந்து போவார். அது எந்த வாகனமா இருந்தாலும் சரி, கருட வாகனம்னே இல்லை, கருட வாகனத்துல பிரத்யக்ஷம். ஏன்னா கருடன் மேல ஏறி உட்காண்டிருக்கார். அப்படி சட்டுன்னு நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நிமிஷ பொழுதுல பெருமாள் பறந்து போயிடுறார். அது கருட வாகனம்னே இல்லை, எந்த வாகனத்திலாம் வரதன் அப்படி பறந்து போவார். ஆச்சா, அதனால அங்க பெருமாளுக்கு கொடை அழகு. ஒரு பெருமாளுக்கு ஒரு அழகு. சுந்தரபாகு அப்படின்னு பெருமாள் ஒரு கரோலிய, அந்த பெருமாள் சுந்தரபாகு பெருமாளுக்கு தோள்கள் அழகா இருக்கும். அதை பார்த்துட்டு தான் சேவிச்சுட்டு தான் கூரத்தாழ்வான் சுவாமி சுந்தரபாகுஸ்தவம்னு சுவாமி கூரத்தாழ்வான் பாடினார். போட்டோம். அதனால இந்த இடத்துல கண்ணன் அப்படியே சிம்மமாட்டம் அந்த நடைய கொண்டு வந்துட்டு இருக்காராம். நடையோட அந்த சிம்ம கதியில பெருமாள் வந்துட்டு இருக்காராம். அதே ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லும் பொழுது ஆரண்ய காண்டத்துல சொல்றச்சே அப்பிரமேயம் ஹி தத்தேஜக எஸ்யசா ஜனகாத்மஜா அப்படின்னு சொல்றார். இவர் எப்படிப்பட்டவர்னா, சீதைக்கு மணாளன், ஸ்ரீக்கு மணாளனா இருக்கக்கூடியவர். ஜனகனுடைய புத்திரி இருக்காளே ஜானகி, அவள் இவனுக்கு உரியவள். இவன் எப்படிப்பட்டவன்னு கேட்டாக்க, எல்லையில்லாத ஒரு கட்டுக்குள் அடங்காத தேஜஸை உடையவன். இதெல்லாம் மாரீச்சனுடைய வார்த்தைகள். ராமனை பற்றி ராவணனிடத்துல எடுத்துரைக்கிற சமயத்துல மாரீச்சன் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். ஆனா ஆண்டாள் எம்பெருமானுக்குனே உரியவள் இல்லையா, பூமி பிராட்டியினுடைய அம்சம். அதனால அவளுடைய இந்த கர்வம் இந்த விஷயத்துல சொல்லும் பொழுது அவ சொல்றா, எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமோ. சாத்வீக விஷயங்கள் இதெல்லாம் ஆண்டாள் இடத்துல இருக்கிறச்சே பேசுறது எல்லாமே சாத்வீக கர்வம், சாத்வீக பெருமைகள், சாத்வீக அகங்காரம்லாம் இருக்கு. பத்தியா, என்னை மணக்க கூடியவன் சிம்மகதியில வரான், கோளரியாய் நடந்து வருகின்றானே, ஆஹா ஆஹா என்ன ஆச்சரியம்னு அவ அனுபவிக்கிறாது. மாதவன் மாயாக தவஹ மாதவஹ, மாயா தவஹ மாதவஹ, மாயா தவஹ மாதவஹன்னு சொன்னாக்க பெரிய பிராட்டிக்கு நாதன். அவருடைய உயர்ந்த அந்த
விஷயங்களை எடுத்து காண்பிப்பதை போல பெருமாள் நடந்து வரார். கோவிந்தன், கோவிந்தன் சொன்னாக்க பசுக்களை ரட்சிப்பவன் ஒரு அர்த்தம், பூமியை ரட்சிப்பவன் ஒரு அர்த்தம். அதனால அப்படியாக பெருமாள் கோவிந்தனாய் திகழக்கூடியவன், எந்த விதமான ஒரு ரிசர்வேஷனும் இல்லாத, ரிசர்வேஷன் அவர் பண்ணிக்கலன்ற, எல்லாரையும் என்னால மயக்க முடியும், எல்லாருக்கும் ஏத்தா போல என்னால் நடந்துக்க முடியும்னு பெருமாள் அந்த விஷயத்தை இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறார். காளை அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப கற்றிலங்காளை பருவத்தில் இருக்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கற்று இளம் காளை, கற்றிலம் காளைக்கு பருவம்னாக்க டீனேஜர், அடலசென்டேஜ். அப்ப அந்த யூத்தா இருக்கிற அந்த சமயத்துல அவனுக்கு என்ன அழகு இருக்கும், என்ன ஒரு நடையோ எதுவா வேணா இருக்கட்டும், குவாலிட்டிஸ் வாட் எவர் இட் மே பி பர்டேனிங் டு ஹிம், அது எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றா, எல்லாத்தையும் விட்டுடுங்கோ, அவனுடைய அழக பாருங்கோள, என்ன சௌந்தரியம் உடையவனா இருக்கான், என்ன சௌந்தரியம். கோதையினுடைய சகிகள், அப்புறம் உற்றார் உறவினர்கள், பெத்தவா, யாராலையுமே ஒரு விஷயம் சொல்ல முடியலையா கோதைய பார்த்துட்டு, இவன் உனக்கு சரி இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியலையா, அப்படி இருந்தானா. அதனால இந்த இடத்துல ஆண்டாள் நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு இந்த இடத்துல சொல்றா. அடுத்த பாசுரத்துல முகூர்த்தம் நிச்சயிக்கப்படுறது, அதை நாளைய தினம் நாம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பரிவா க்ஷமிக்கணும் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதாரக் சிம்மாய் கல்யாண குணசாலை ஸ்ரீமதி வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹ, ஸ்ரீமதி ஸ்ரீவத் சுலகோப ஸ்ரீ ரங்கநாதிதிகர மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதி ஸ்ரீவத் சங்காரிய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதி ஸ்ரீ விஜயராகவாரிய மகாதேசிகாய நமஹ.